அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் 116 முதல் 171 வரை உள்ள காலி பணியிடங்களுக்கான அந்த ஃபைனல் ரிசல்ட்டு வெளிவந்துருச்சு. நாம் ஏற்கனவே கூறியபடி எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்கள், வைவா 30 மதிப்பெண்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 வகையான காலி பணியிடங்களுக்கான அந்த ஃபைனல் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது காப்பியஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்டர்மேன், வாட்டர் விமன், மசால்ஜி, ஓகேங்களா? இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட பணியிடங்களுக்கான 2239 காலி பணியிடத்திற்கு அவங்க ஃபைனலாக வைவாக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் பாருங்கள், 241161000065. வைவா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 மதிப்பெண்கள். அடுத்து 24/11/61/01/0068க்கு 17 மதிப்பெண்கள். 24/11/61/01/0097க்கு 20 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 30 மதிப்பெண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 12 மார்க் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 20 கிட்ட கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தோம். இங்கே இந்த மூன்றாவது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 97 முடியக்கூடிய அந்த நம்பர் 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க 30க்கு. அப்போ கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெயின் எக்ஸாமில் மித்த போட்டியாளரோட 1 அல்லது 2 மதிப்பெண் கம்மியாக எடுத்தால் கூட இந்த வைவாவில் அனைவரும் அவர் முந்த 100% இங்கே உதவி இருக்குது. அப்போ இங்கே நம்ம ஏற்கனவே பல காணொலியில் கூறியது போல் நேர்காணலில் இருக்கக்கூடிய முடிவு மட்டும்தான் உங்களுடைய வேலையை தீர்மானம் செய்யுது. அடுத்த கேண்டிடேட் பாருங்கள், 24/11/61/1010/122. அவங்க 11 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து 137க்கு 11 மதிப்பெண்கள், 141க்கு 18 மதிப்பெண்கள், 178க்கு 9 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து 212க்கு 13 மதிப்பெண்கள், 215க்கு 15 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து 220க்கு 16 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து 237 ஆப்ஷன் டிஸ்க் சொல்லி கொடுத்துருக்காங்க. 244க்கு 13 மதிப்பெண்கள், 252க்கு 19 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 20, 17, 18 இந்த 3 மார்க்கு தான் மாறி மாறி வருதுப்பா. நம்ம மீண்டும் சொல்கிறோம், 20, 17, 18, 19 இந்த 3 மார்க்கு தான் மினிமம் மாறி மாறி வருது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 287 12 மதிப்பெண்கள், 295 15 மதிப்பெண்கள், 298 17 மதிப்பெண்கள், 338 11 மதிப்பெண்கள், 464 12 மதிப்பெண்கள், 474 15 மதிப்பெண்கள். இந்த இருக்கு பாருங்கள் இந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ். இவங்க 2 காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. இதை தான் நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருந்தோம். ஒரு நபர் 2 அல்லது 3 காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்போ 24/11/010/533, 24/14/32/01/01/89 2 காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர்காணல் 30க்கு எத்தனை மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 16 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 2ல் ஏதாவது ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக அவங்க சொந்த மாவட்டத்திலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருந்தோம். ஒரு நபர் 2 அல்லதுக்கு மேற்பட்ட காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கிட்டத்தட்ட வெற்றி என்பது உறுதி செய்யப்படும். ஏன் அப்படின்னா ஒருல கட் ஆஃப் விட்டாலும் அடுத்த ஒரு போஸ்டிங்ஸான கட் ஆஃப் குறையும் போது அதில் அவங்க ஈக்குவல் ஆகி உள்ளே வர 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 535 15 மதிப்பெண்கள், 665 13 மதிப்பெண்கள், 730 18 மதிப்பெண்கள், 743 19 மதிப்பெண்கள், 756 14 மதிப்பெண்கள், 799 16 மதிப்பெண்கள், 899 19 மதிப்பெண்கள், 908 18 மதிப்பெண்கள், 954 18 மதிப்பெண்கள். இங்கே நம்ம ஏற்கனவே வீடியோவில் கூறியது போல் 30க்கு 15 18 19 17 இந்த மார்க்கு தான் மாறி மாறி அதிகமான போட்டியாளர்கள் பெற்ற மதிப்பெண். இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அவங்க குடும்ப வருமானம் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பணி செஞ்சாங்க, இது தொடர்பாக தான் கேள்விகள் வரும். அதுவும் ஒரு நபருக்கு 2 நிமிடத்துக்கு கம்மியாக தான் கேள்விகள் கேட்பாங்கன்னு. இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, நீங்கள் நேர்காணலுக்கு அட்டன் பண்ணிங்களானே மினிமம் குவாலிஃபையிங் அந்த 15 to 18 மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம். புரியுதுங்களா? இதை தான் நம்ம பல காணொலியில் சொல்லியிருந்தோம். வைவா ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான் தெரியும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து நம்மளோட சேனலில் தொடர்ந்து கொடுக்குறோம். மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா 161 பேஜஸ் இருக்குது. உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த காணொலிகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அந்தந்த மாவட்டத்திற்கு எவ்வளோ கட் ஆஃப், எவ்வளோ காலி பணியிடங்கள், யார் யார் செலக்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அந்த வைவா எப்போ நடந்துச்சு அப்படின்னா
14/2/2026, 15/2/2026 SRM யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு, காட்டாங்குளத்தூரில். ஸோ இதற்கான ஃபைனல் ரிசல்ட் வந்துடுச்சு. நாம் நேற்று கூட காலொனி கொடுத்துருந்தோம். தேர்தல் நடைமுறை என்பது நீதிமன்ற வேலைவாய்ப்புக்கு சம்மந்தமல்ல அப்படின்னு மீண்டும் வலியுறுத்துகிறோம். எந்த தேர்வாக இருந்தாலும் சரி அதோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாமே தவிர பணி நியமன ஆணை மட்டும்தான் கொடுக்கக்கூடாது. அப்படி பணி நியமன ஆணை கொடுத்தாலும் முன் அறிவிப்பு வாங்கணும் தேர்தல் ஆணையத்திட்ட. இவ்வளோ தான் தேர்தல் நடைமுறைகள். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுகள் விரைவில் வரும். 2026 மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வேலை வாங்கக்கூடிய அந்த வேலையை எதிர்பார்த்துருக்கக்கூடிய மாணவர்கள் செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. நன்றி.